வழக்கமாக எல்லா சீசன் பிக் பாஸ்லையும் ஃபைனல் வீக் வந்து எப்பவுமே ஜாலி மோடா செலிப்ரேஷனாக தான் போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 7ல் ஃபைனல் வீக்குக்கு முந்தைய வீக்கெல்லாம் ஜாலியாக போணுச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஹவுஸ்மேட்ஸ் வாண்டடாகவும் சண்டை போட்டாங்க. ஒரு சில இடத்துல பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுத்து சண்டையை கிளப்பி விட்டாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அந்த வகையில் தினேஷ்கும் அர்ச்சனாவுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சு அது டாஸ்கில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகி பெரிய சண்டை ஆயிடுச்சு. எபிசோடு பார்க்காதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு மட்டும் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரெகுலராக ஒரு 1000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெய்லி பேஸில் நம்ம வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி பிக் பாஸ் எபிசோடு பார்த்து உங்களுக்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐ சப்போர்ட்டிங் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தினேஷுக்கும் அர்ச்சனாக்கும் கிச்சன்லேயே சாப்பாடு செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுலேயே 2 பேர் கொஞ்சம் மூஞ்சி கட்டிட்டாங்க. நான் நினைச்சேன் கண்டிப்பா இது பெருசா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் என் மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணி ஒரு பங்கமான டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. அந்த டாஸ்க் சூப்பரா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத சொல்லி அதை விட என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு பெட்டருங்கிறத சொல்லி யார் பெஸ்ட்னு சொல்லணும். இதுல நிறைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நிறைய வன்மம் தான் கக்கப்பட்டது. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷம் டைட்டில் வினர் ஆக போறவங்களுக்கு அந்த 50 லட்சம் கேஷ்பேக் கொடுப்பாங்கல்ல, அதை தாண்டி 15 லட்சம் மதிப்புல வீடு கொடுக்க போறாங்க. இவங்க சொல்ல யாருக்கு இது போக போகுதுங்கிற ஆர்வம் எனக்கே அதிகமா இருக்கு. சரி ஓகே, அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு சில முக்கியமான சம்பவங்களும் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம அடுத்த தேடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.